இந்த சாஸ்திரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பிளானட்ஸும் வந்து இந்த மண்டலத்திலே தான் சுற்றுது எல்லாம். ஓகே. இந்த அஸ்ட்ராலஜியில் எப்படி வருது அப்படின்னாக்க, ஒரு மனிதனுடைய பிறப்பில் வந்து அந்த பிளானட்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவனுடைய வாழ்க்கை இருக்கும். கிரகணங்கள் வந்து எப்போ நிகழும் அப்படிங்கிறது வந்து எப்போ வந்து பூமி, அதாவது சந்திரன் வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் வந்து அதோடைய நிழல் எப்போ பூமியில் விழுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம மனித குலம் மட்டுமல்ல, மற்ற எல்லா உயிரினங்களும் வாழக்கூடிய இதை படைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த படைப்பில் வந்து அது ப்ரொடெக்ஷன் இருக்குது இங்கே இருக்கிறவங்களுக்கு. இருந்தாலும் வந்து அந்த அந்த ரேடியேஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. அது அவங்க போனதாக சொல்கிறாங்க. அவங்க வந்து மூன் லேண்டிங்லாம் வந்து அதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குது. மூன் லேண்டிங் அந்த 1969 வந்து அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இருந்ததா, ஒரு இவ்வளோ ஹெவி லான்ச் வெஹிக்கிள் அதுக்கு வேணும். வணக்கம், நான் உங்கள் CKN. இந்த காணொலிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் என் நண்பர் ராஜேஷுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சில அற்புதமான கேள்விகள் அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு செல்வோம், வாருங்கள். வணக்கம் ராஜேஷ். வணக்கம் நந்து. இப்போ நம்ம வந்து வரலாறு பிரகாரம் இந்த உலகத்தில் இந்தியா, இந்த நிலப்பகுதி, இதுதான் வந்து மிகப்பெரிய வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா தமிழ் பாரம்பரியம் இருந்திருக்கு. வடநாட்டில் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேப் வரைக்கும் வாரணாசி பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா இந்த தென்னகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது, தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தமிழ்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒத்துக்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது. நம்மளுடைய கலைகளில் வந்து இந்த ஜோதிட கலை பிரகாரமும் 27 நட்சத்திரத்துக்குடன் தான் நம் சூரிய குடும்பம் உறவு இருக்கிறது. அதை அடிப்படையாக கொண்டு தான் அந்த சயின்ஸ் ஆஃப் ஹாரோஸ்கோப், வானசாஸ்திரம், வானியல், அஸ்ட்ரானமி, அதோட பிரான்ச் தான் அஸ்ட்ராலஜி. அப்படி தான் எடுத்துன்னு வராங்க அந்த காலத்தில். நம்மளுக்கு 9 கிரகம், நம்ம எர்த்து வந்து கிடையாது அந்த 9 கிரகத்தில். சூரியன், சந்திரன், அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து புதன், வெள்ளி, அதாவது சுக்கிரன், அப்புறம் செவ்வாய், வியாழன், ராகு, கேது, சனி, இந்த 9 கிரகம் இருக்குது. இந்த 9 கிரகத்துக்கும் இந்த 27 நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரத்தினுடைய கதிர்வீச்சுகள் ஒரு கிரகத்துக்கு வந்து கன்வெர்ட் ஆகி நம்ம வருது. இந்த பிரகாரம் தான் அந்த ஜோதிடக்கலை அமைக்கப்பட்டிருக்குது. அது பிரகாரம் தான் அனைத்து நிகழ்வுகளும் நடக்குது. உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன பீஸ் என்ன அப்படின்னா, இந்த கதிர்வீச்சுகள்லாம் நம்ம வந்து எர்த் வந்து ஆண்டனா, ரிசீவர். இத்தனை உயிரினங்களும் எவ்வளோ காஸ்மிக் வேவை ரிசீவ் பண்ணி, நம்ம ஸ்பைனல் கார்டு தான் அதுக்கு ஆண்டனாவாக இருக்குது. அதை ரிசீவ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய குணாதிசயங்கள், நம்மளுடைய நடவடிக்கைகள், நம்மளுடைய ஆக்ரோஷங்கள் எல்லாமே அமையுது. நம்மளுடைய உயிருக்கு வாழக்கூடிய காலகட்டம் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் அமையுது. இது மாதிரி இருக்கும் பொழுது மாடர்ன் சயின்ஸில் அப்படியே இந்த பக்கம் வந்ததுன்னா, இந்த அட்மாஸ்பியரை தாண்டி, அதாவது இந்த காற்று இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தை தாண்டி அந்த புவியீர்ப்பு சக்தி குறைந்தது அல்லது புவியீர்ப்பு சக்தி இல்லாத இடத்தையும் வந்து பல விதமாக அவங்க பிரிச்சிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ இந்த வானியல் சாஸ்திரம்னு சொன்னீங்க இல்லையா, அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி. இப்போ ஒரு பூமி, நம்ம பூமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பூமித்திய ரேகைன்னு சொல்கிறோம்ல, ஈக்குவேட்டர். அது பூமிக்கு வந்து ஒரு ஈக்குவேட்டர் இருக்குது. அதே மாதிரி அண்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரம்மாண்டம்னு சொல்லுவோம், அந்த அண்டத்துக்கும் ஒரு ஈக்குவேட்டர் இருக்குது. ஸோ இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து இந்த ஈக்குவேட்டர் இருக்கு இல்லையா, பூமியினுடைய ஈக்குவேட்டர், அப்புறம் அண்டத்தினுடைய ஈக்குவேட்டர், இந்த பகுதியில் தான் வந்து எல்லாமே இருக்குது. எல்லா கிரகங்களும், சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், மற்ற கிரகங்கள் எல்லாமே இந்த பக்கம் 23 டிகிரி, இந்த பக்கம் கீழே 23 டிகிரி, அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வானியல் சாஸ்திரத்தில் வந்து இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் வந்து மனிதனால் ஏற்றப்பட்டதில்லை. அதெல்லாம் வந்து இந்த அபௌருஷேயக அப்படின்னு சொல்லுவாங்க, மனிதனால் ஏற்றப்பட்டதில்லை. இந்த சாஸ்திரங்கள்லாம் முன்னாடியே வந்திருக்கு, நமக்கு மனிதர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த சாஸ்திரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பிளானட்ஸும் வந்து இந்த மண்டலத்திலே தான் சுற்றுது எல்லாம். இந்த அஸ்ட்ராலஜியில் எப்படி வருது அப்படின்னாக்க, ஒரு மனிதனுடைய பிறப்பில் வந்து
அந்த பிளானட்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவனுடைய வாழ்க்கை இருக்கும். அவனுடைய வாழ்க்கை பயணம் தொடரும் போது அவனுடைய லைஃப் டைம் பர்த்லேருந்து டெத் வரைக்கும் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது, எவ்வளோ கோரமாக இருக்கும், எவ்வளோ நல்லதாக இருக்கும், எல்லாமே வந்து அந்த இதில் லாபம் நஷ்டங்கள் எல்லாமே அந்த பிளானட்டரி இதுன்னு சொல்லியிருக்கு. இந்த சாஸ்திரத்தை வந்து படித்தவர்கள் நம்ம முன்னோர்கள், நம்மளும் படிச்சுட்ருக்கோம் அதை பற்றி. இதுவும் ஒரு சயின்ஸ் தான், அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ்னு சொல்லுவோம். இந்த இப்போ ஒரு பிளானட் வந்து எங்கே இருக்குங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் இல்லையா? அதுக்காக அந்த மண்டலத்தை வந்து 12 பிரித்தாங்க. 12 ராசிகள். அந்த ராசிகளை எப்படி பிரித்தாங்க அப்படின்னா, அந்த நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒன்று தராசு மாதிரி இருக்கும், ஒன்று வந்து ஒரு சிம்ம ராசி, ஒரு சிம்மம் மாதிரி இருக்கும், சிங்கம் மாதிரி இருக்கும். கன்னி ராசின்னா ஒரு பெண் நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து 12 பிரித்து வச்சாங்க. அந்த 12 ராசிக்கு 27 நட்சத்திரங்கள்னால அமைக்கப்பெற்ற ஒரு அமைப்பு. ஸோ இந்த பிளானட்ஸ் வந்து நம்ம பூமியை சுற்றி வரும்போது, அதாவது நம்ம ஜியோசென்ட்ரிக் மாடல்னு பேசுகிறோம். இங்கே சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியன் தான் சென்டர், மற்ற கிரகங்கள்லாம் அதை சுற்றி வருது. நம்மளுடைய இதுதான், நம்மளுடைய அசம்ஷன். இப்போ எப்படி வேணால் வச்சுக்கலாம். சூரியனை சுற்றி மற்ற கிரகங்கள் போகிற மாதிரி அசியூம் பண்ணுறது ஒரு சயின்ஸு. அதே மாதிரி ஜியோசென்ட்ரிக் மாடல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம பூமியை நம்ம இருக்கிற இடத்த நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிப்போம், மற்றதெல்லாம் நம்மளை சுற்றி வருது அப்படின்றது அந்த மாதிரி ஒரு அந்த சயின்ஸ், அந்த கால்குலேஷன். நம்மளை சுற்றி வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சயின்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ட்ரிக்னாமெட்ரிக் கால்குலேஷன்ஸை யூஸ் பண்ணி அந்த பிளானட்டரி பொசிஷன்ஸு கால்குலேட் பண்ண முடியும். அதே மாதிரி சேட்டலைட்ஸை சுற்றுது இல்லையா, அதுவும் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். அதுதான் அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸு, அதுதான் சயின்டிஃபிக் அஸ்ட்ரானாமிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் ஒன்று தான். இதை வந்து நம்ம மூதாதையர்கள் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த ட்ரிக்னாமெட்ரிக் சயின்ஸுங்கிறது வந்து அந்த கால்குலேஷன் அவங்க எல்லாமே கொடுத்துட்டாங்களா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் நம்ம பூமியிலிருந்து சூரியன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, நம்ம பூமியிலிருந்து சந்திரன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, வியாழன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, நம்ம பூமி எவ்வளோ ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்குது. அதே மாதிரி கிரகணங்கள் வந்து எப்போ நிகழும் அப்படிங்கிறது வந்து, எப்போ வந்து பூமி, அதாவது சந்திரன் வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் வந்து அதோடைய நிழல் எப்போ பூமியில் விழுது அப்படிங்கிறது, அதே மாதிரி பூமியினோட நிழல் வந்து சந்திரன் மேலே எப்போ விழுது அப்படிங்கிற கால்குலேஷன், அதை எப்பயுமே நிகழக்கூடியது இல்லை. அது ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் அது அந்த கால்குலேஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் பல்லாயிரக்கணக்கான எந்த டேட் எடுத்தாலும் அந்த டேட்டை கால்குலேட் பண்ண முடியும். ஒவ்வொரு வருஷம் பஞ்சாங்கம் வரும்போது எத்தனை சூரிய கிரகணம் இருக்கு, எத்தனை சந்திர கிரகணம் இருக்கு, கரெக்ட், அது முழு சந்திர கிரகணம் எங்க வரும், ஹாஃப் வே சந்திர கிரகணம், பாதி இந்த குறைவானது, அதோட கால்குலேஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல என்ன அவங்க வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் எடுத்துன்னு வராங்க அப்படின்னு கேட்டா, இங்க ஒரு ஹியூமன் பிசியலாஜிக்கல் சென்சரி பர்செப்ஷன் ஒன்று வருது. நெருப்பு வந்து முக்கோணம், இது வந்து பூமிக்குள்ள இருக்கு, இதுதான் எனர்ஜி. இதனால தான் பூமி தன்னை சுற்றிக்குது, அது ஒரு எனர்ஜி வேணும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது நிலம், அது ஒரு சதுரம், ஒரு சதுரத்துக்குள்ளே ஒரு முக்கோணம் பிக்சரைஸ் பண்ணிங்க. அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிறது தண்ணி செவ்வகம், அதுக்கு மேலே இருக்கிறது காற்று அறுகோணம், அதுக்கு மேலே இருக்கிறது ஆகாயம் உருண்டை. இப்போ நீங்கள் எர்த்துலேருந்து வெளியில் போயிட்டு பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் வெளியே போயிட்டு நீங்கள் எர்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டையாக தான் தெரியும். ஏன்னா இந்த ஸ்பேஸ் வந்து உருண்டை, இந்த ஆகாயம். அதனால் கண் வழியாக நீ எதை பார்த்தாலும் ஒரு எர்த்து மாதிரி ஒரு பெரிய ஸ்கொயர் பிளாக் ஒன்று இருந்ததுன்னா அது உருளையாக தான் தெரியும். எல்லாமே உருளையாக தான் தெரியும். ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்த்தாலும் உருளையாக தான் தெரியும். அது மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எர்த்தனுடைய கரெக்ட் ஸ்டேப்பும் கொடுத்துருக்காங்க. தமிழில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கரெக்டாக ஒரு கோழி முட்டை. அது பார்த்தீங்கன்னா வடதுருவம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆர்டிக்கு, தென்துருவம் சின்னதாக இருக்கும். இந்த இப்படி ரவுண்டாக இருக்காது இந்த கோழி முட்டை மாதிரி. இந்த கோழி முட்டையை ஒரு 60% நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த காலத்தில் திக்காக ஒரு லென்ஸ் வரும் பாருங்க, இந்த கான்கேவ் லென்ஸ், அந்த மாதிரி ஒரு பட்டையாக தான் இருக்குது. ஆனால் இப்படி வந்து கோழி முட்டை சைஸு, இது வந்து பட்டையாக இருக்கும். இதுதான் எர்த்தோடைய சைஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வெளியில் போய் பார்த்தா குளோப் ரவுண்டாக தான் தெரியும். இந்த இந்த அட்மாஸ்பியர்லேயே இந்த அயனோஸ்பியர், ஆலன் பெல்ட் இதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன, அதான் மனிதனுடைய உணர்வுகள் இருக்கு இல்லையா. இந்த மனிதன் வந்து எப்பயுமே இந்த ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா,
அந்த ஐம்புலன்களை வச்சு தான் அவன் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். மாடர்ன் சயின்ஸ் மட்டும்தான் இருக்குது நம்மகிட்ட, அது மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது, அதுதான் தெரியும் நமக்கு சராசரி மனிதன்கிட்ட. அதனால் அவனுடைய ஸ்டடீஸு அவனுடைய இது எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் வந்து அந்த 5 சென்சஸும் லிமிட்டெட், இதுக்கு அப்பாற்பட்டு வந்து பலவிதமான திங்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம லேட்டர் போவோம் நம்ம டிஸ்கஷன்ஸில். இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு வருவோம், ஸ்பேஸ் ரேடியேஷன்ஸு, சேஃப்டி ஆஃப் ஸ்பேஸ் ட்ராவலர்ஸு, இதெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னா, எர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அயனாஸ்பியர்னு சொல்லி ஒரு அட்மாஸ்பியர், ட்ரோபோஸ்பியர் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி அயனாஸ்பியர்னு சொல்லி ஒரு மண்டலம் இருக்குது. சூரியன்லேருந்து தான் அதிகமாக வரக்கூடிய இந்த அயனாஸ்பியர் ரேடியேஷன் வந்து பூமியை நோக்கி வரும், அதை அட்டாக் பண்ணும். இங்கே பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் அனைத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது அந்த அயனோஸ்பியரில் இருக்கக்கூடிய இதுதான். அப்போ சூரியனில் அவ்வளோ பெரிய ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் நடந்தது, நம்ம வந்து எத்தனையோ லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறோம், அதுக்கு வந்து அந்த கணக்கு கிடையாது. அதுலேருந்து வரக்கூடிய அந்த அட்டாமிக் பொல்யூஷன் நம்ம இடத்துக்கு ஏன் வரதில்லை? அதான் அது எல்லாமே வந்து நம்ம மனித குலம் மட்டுமல்ல, மற்ற எல்லா உயிரினங்களும் வாழக்கூடிய இதை படைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த படைப்பில் வந்து அது ப்ரொடெக்ஷன் இருக்குது இங்கே இருக்கிறவங்களுக்கு. இருந்தாலும் வந்து அந்த ரேடியேஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. சோலார் ரேடியேஷன் அதெல்லாம் வருது, உங்களுக்கு ஃபோட்டான் வருது. ஆமாம், நம்ம இதில் வந்து ப்ரோட்டானும் வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இதில் அணுத்துகள்கள் இங்கிலீஷில் பார்த்தா ஃபோட்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூட்ரினோஸ் வருது, இதெல்லாம் வருது. பட்டு காமா ரேஸ் வரதில்லை. ஆமாம், இது எல்லாத்துக்குமே ப்ரொடெக்ஷன் வந்து இப்போ காமா ரேஸ் வந்து நம்ம எல்லாம் சேர்த்து போயிடும். ஆமாம் ஆமாம், நம்ம பூமியை விட்டு தாண்டி மேலே போக 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 இந்த அயனோஸ்பியர்லாம் தாண்டி போக 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 அது வந்து ஒரு 300 ஒரு 200 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. அதெல்லாம் நெட்டில் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே போனால் என்ன வரும்? அதுக்கு மேலெல்லாம் போனால் ரொம்ப தூரம்லாம் தாண்டி போனால் வேன் ஆலன் பெல்ட்டுங்கெலாம் ஒன்று இருக்குது. அந்த வேன் ஆலன் பெல்ட்டுங்கிறது இட் இஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் வெரி ஹைலி சார்ஜ்டு அயனைஸ்ட் பார்ட்டிகிள்ஸு. இதை தாண்டி இதுக்குள்ளே வந்து மனிதனால் வந்து சர்வைவே பண்ண முடியாது. இந்த வேன் ஆலன் பெல்ட்டை தாண்டி நம்ம ராக்கெட்ஸ்லாம் போவோமா? போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த வேன் ஆலன் பெல்ட் வந்து மிகவும் டேஞ்சரஸான ஒரு ஃபீல்டு. அது வந்து நம்மளை பூமியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது மற்ற ஸ்பேஸ் ரேடியேஷன்ஸ்லேருந்து அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ நாசா கிட்ட அவங்க விசாரிச்சாங்க, எப்படி நீங்கள் வந்து சந்திர மண்டலத்துக்கெலாம் போய் இறங்கினீங்க, இந்த வேன் ஆலன் பெல்ட்லாம் தாண்டி எப்படி போனீங்க, போக முடியாதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க, எப்படி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து அடிக்குவேட்டாக ப்ரொடெக்ஷன்லாம் வச்சுருந்தோம், அலுமினியத்தினால வந்து ஸ்பேஸ் கிராஃப்டெல்லாம் பண்ணோம், ஒரு மெட்டல் இருந்ததுனால அந்த அயனைசிங் ரேடியேஷன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுச்சு, எங்கள் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் தப்பிச்சிருச்சு. அதையும் தவிர நாங்கள் வந்து போன டைமில் அந்த வேன் ஆலன் பெல்ட்டுடைய ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ வேன் ஆலன் பெல்ட்டில் வந்து நிறைய எலக்ட்ரானிக் க்ளவுட்ஸ் இருக்கும். ஆமாம், ஹைலி சார்ஜ் எலக்ட்ரானிக் க்ளவுட்ஸ் இருக்கும். நம்ம அதில் வந்து நம்மளுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிடும், பர்ன் ஆகிடும். எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சர்க்யூட் எல்லாம் டேமேஜ் ஆகிடும்னு சொல்லி இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், உண்மைதான். அது அந்த வாய்ப்பு இருந்த போதும் இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு எப்படி நீங்கள் போனீங்க? அது அவங்க போனதாக சொல்கிறாங்க. அவங்க வந்து மூன் லேண்டிங்லாம் வந்து அதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குது. மூன் லேண்டிங் அந்த 1969 வந்து அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இருந்ததா, ஒரு இவ்வளோ ஹெவி லான்ச் வெஹிக்கிள் அதுக்கு வேணும், மூன் லேண்டர்லாம் அவ்வளோ ஹெவி, அதுக்கு வந்து இவங்க வந்து 3 நாளில் போயிட்டாங்க சந்திரனுக்கு. பூமியிலேருந்து கிளம்பி 3 நாட்களில் வந்து சந்திரன் 3 வந்து இவ்வளோ நாள் எடுத்து. அது எதனால அப்படின்னா, நம்மளுடைய அதுக்கு வந்து எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வேணும். அந்த லான்ச் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அவ்வளோ ஃபியூவல், அவ்வளோ வெயிட்டு, அவ்வளோ சக்தி வேணும் அதுக்கு, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸை தாண்டி போகிறதுக்கு. லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் இதை வச்சு போகும்போது இந்த பூமி இருக்கு இல்லையா, பூமியிலேருந்து லான்ச் பண்ண உடனே அது வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் லான்ச் பண்ணிவிடுவாங்க. ஆமாம், ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகுது. அதை வந்து கொஞ்சம் ஃபயர் பண்ணுவாங்க அந்த ராக்கெட்டை, நேராக இப்படி போக முடியும். ஆமாம், ஒரு பெரிஜி அப்போஜின்லாம் சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு வரும்போது ஒரு சின்ன ஃபயரிங் கொடுப்பாங்க. அந்த ரொட்டேஷன் அந்த இது வந்து கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்படி ப்ரிசைஸாக கால்குலேட் பண்ணி அந்த ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி மூனோட கிராவிட்டிக்கு வந்து அது ரீச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வந்து மூனோட ஆர்பிட்டில் விட்டுருவாங்க.
அது மூணு சுற்றிட்டு இருக்கும். 3 சுற்றி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அப்போ உங்களுடைய இந்த வேன் அண்ட் பெல்ட் இருக்கிற இந்த எலக்ட்ரானிக் கிளவுட்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து ஒரு வேன் அண்ட் பெல்ட்டை தாண்டி ஏதோ ஒரு கிரகத்துக்கு போகிறீங்க, செவ்வாய் கிரகத்துக்கு போகிறீங்களோ, புதன் கிரகத்துக்கு போகிறீங்களோ, சந்திரன் கிரகத்துக்கு போகிறீங்களோ, வெள்ளிக்கு போகிறீங்களோ, சுக்கரன், வீனஸ். அப்புறம் அங்கேருந்து நீங்கள் உங்களுடைய பைனரி டேட்டாஸ் அனுப்புறீங்க, உங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸு, வாட் எவர் இன்ஃபர்மேஷன் யூ கலெக்ட் த்ரூ பைனரி டேட்டா, அதை வந்து எர்த்தில் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. இது எப்படி இந்த வேன் அண்ட் பெல்ட்டை தாண்டி வரும்? இப்போ அது நல்ல கேள்வி. இந்த வேன் அண்ட் பெல்ட் வந்து அந்த அங்கே டிசிபேட் ஆகிடாதா, அந்த ரேடியேஷன்ஸை பாஸ் பண்ணிடுதுன்றாங்க. இல்லை அவ்வளோ எலக்ட்ரானிக் க்ளவுட் இருக்கும்போது உங்கள் பைனரி டேட்டா அங்கே கரெக்ட் ஆகிடுமே. ஆமாம், அதெல்லாம் ஒரு கேள்விகள் இருக்குது இன்னும். பட் அதாவது ரேடியோ வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் ரேடியோ வேவ்ஸ் அனுப்புவோம். 2.4 GHz டிப்பிக்கலி ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, அது வந்து வேன் எலிமெண்ட் எல்லாம் தாண்டி வந்து இங்கே ரிசீவ் பண்ண முடியுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வேன் எலிமெண்ட்டுங்கிறது ஒரு 65,000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. சந்திரனுங்கிறது வந்து அதையும் தாண்டி, ஆமாம், அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இவங்க வேன் எலிமெண்ட்டை தாண்டி போயிருக்கிறதா வந்து 1969 அவங்க போயிட்டாங்க, அதுவும் 3 நாளில் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைம்ஸ் எல்லாம் இருக்குது. சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில் இதை வந்து ரொம்ப ஆழமாக அதை பிலீவ் பண்ணுவாங்க. சந்திர மண்டலத்துக்கே போகல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை வந்து அவங்க டீபங்க் பண்ணுவாங்க. எப்படின்னா நீங்கள் முட்டாள், அன்சைன்டிஃபிக் அப்படின்னு சொல்லி அவங்கள இது பண்ணிடுவாங்க. பட் இந்த கேள்வி கேட்குறவங்க இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ இன்னும் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் இதை பற்றியே இன்னும் நிறைய இருக்குது. அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். வணக்கம்.